பேசிக்கா சொல்றேன், ஐடி கம்பெனிகள் பக்கத்துல வந்து கொஞ்சம் விலை அதிகமா வச்சு வித்தா வாங்குறதுக்கு ஆள் இருக்குன்னு ஒரு கடை ஒருத்தர் நடத்தினான்னு வைங்களேன். இப்ப அந்த கடையில் என்ன ஆகும்? ஆள் இருக்க மாட்டாங்க. அவன் அங்கேயும் ஆளுங்க போக ஆரம்பிப்பாங்க. ஐடி கம்பெனிக்காரங்க எவ்வளவு வேணாலும் வாடகை கொடுத்துட்டு வீடு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டு வாடகை எல்லாம் ஏத்தி கடைசியில் தமிழர்கள் தமிழ்நாட்டிலே வாழ முடியாத அளவுக்கு ஓரம் கட்டப்படுற அளவுக்கு எல்லாம் அவுட்ல போயிட்டாங்க. இங்க வேற ஜாப் பண்றவங்களுக்கு இந்த வாடகை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனிஸ் இருக்க இடத்துல போய் வாடகை எவ்வளவு கேட்டுப்பாங்க. வீடுகளுக்கு 1 BHK வாடகை கேட்டீங்கன்னா 20,000 1 BHK 20,000 15,000 20,000 ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுக்கு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட். அது நார்மலா எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 7,000 8,000 இதுதான் அதோட நார்மலான ஒரு பிரைஸ். ஆனா 7,000 8,000 கொடுக்கறதோட இந்த காஸ்ட் 20,000 கொண்டு வைக்கிறாங்க. இது நான் சொல்றது நார்மலான ஒரு வீட்டுக்கு சொல்றேன். இப்ப இதே வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல 2 BHK அதுல வந்து அந்த அது வந்து ஸ்விமிங் பூல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குலாம் இருந்துச்சுன்னா 40,000 40,000. ஏன்னா சென்னையில இருக்கக்கூடிய வாடகைகளோட இதெல்லாம் இனிமே அடிவாங்க. சொல்லிங்களா தாண்டி இருக்கிறதும் இந்த ரேட் சொல்றாங்க. ஆமா. அப்ப இந்த ஐடி சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த வாடகைக்கு விடக்கூடிய இடங்கள் குறையும். இப்ப வாடகைக்கு ரேட் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா லேண்ட் ரேட்டும் ப்ராப்பர்ட்டி ரேட்டும் மேபி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கனால அது குறைய விடாம பார்த்துப்பாங்க. ஒரு மார்க்கெட் அப்படியே ஒரு ஃபேக் மார்க்கெட் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நான் ஒன்னு சொல்றேன், யாருக்காவது வீடு வாங்கணும்னா என்ன இருந்துச்சுன்னா நீங்க மலேசியாவோ சிங்கப்பூர்ல கூட வீடு வாங்குங்க. ஆக்சுவலா சென்னையில வீடு வாங்குறதும் சிங்கப்பூர்ல வீடு வாங்குறதும் ஒரே அளவு விலை. துபாயில வீடு வாங்குறது ஆக்சுவலா சீப். இன்னுமே வந்து ஒரு ஹைப்பை வந்து ஏத்தி வச்சுட்டு வாங்க முடியல மக்களால. உண்மையிலே சொல்றேன், மக்களால வாங்க முடியல. அதனால இப்ப லேண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு பதிலா எல்லாரும் அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அபார்ட்மெண்ட் அட்லீஸ்ட் லோன் ஆகுது, கடன் ஆனாச்சு இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு அந்த கடன் வாங்குறதுக்கும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அது இதெல்லாம் பார்த்துட்டு மேலே பார்த்துட்டு உனக்கு கொடுக்க முடியாது போடான்றாங்க. அப்ப இது வாழ்றதுக்கே வழி இல்லாத அளவுக்கு சென்னையை வந்து இப்படி ஹைப் ஏத்தி வைக்கிறதுனால யாரு வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணுவா, யாரு வந்து வாங்குவா?